மனக்கு சந்தோஷமான காரியங்கள் எதையும் அவரால் பார்க்க முடியல. எப்ப இந்த கதை நடந்தது பாகவத சப்தாகம் பரீட்சித்துக்கு சொன்னதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு, ஒரு 200 வருஷம் கழிச்சு நடந்த கதை. ஒரு நம்ம கணக்குலயே ஒரு 2000-3000 வருஷம் முன்னாடியே அவருக்கு மனசுக்கு திருப்தி இல்லைன்னா, அப்ப முன்னாடி காலத்துல எவ்வளவு இருந்திருப்பார். அவர் என்னத்தை எதிர்பார்த்தாருன்னா சத்சங்கத்தை எதிர்பார்க்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் எதிர்பார்த்தது சத்சங்கத்தை தான். ஜனங்கள்லாம் எப்படி இருக்கார்கள் அப்படின்னா, உதரம் பரிணோ ஜீவாக, நன்னா சாப்பிடணும், நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், இதான் லட்சியமே. நன்னா சாப்பிடணும், நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், சௌக்கியமா இருக்கும். நாமளே இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த முகமதியர்கள் படையெடுப்பை பத்தி சொன்னேன். இதுக்கு யார் காரணம் தெரியுமோ? நம்மளவன் தான் காரணம். இந்த பாண்டிய ராஜாக்குள்ள சண்டை வந்துதான் அவன் போய் டெல்லியில உள்ள சுல்தானை கூப்பிட்டு அவன் இவனையும் கொண்டுட்டு மொத்தத்தையும் சுருட்டின்னு போனான். அது மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு யாரு காரணம்? ஆற்காடு நவாப் தான் காரணம். பிரதானமா தமிழ்நாட்டை கூறு போறதுக்கு காரணம் அவன் வாங்கின கடனுக்கு தமிழ்நாட்டை நீ வசூல் பண்ணி கொண்டான். அவன் கடன் எல்லாம் வாங்கி இன்னைக்கு உள்ள நடக்கிறதெல்லாம் அன்னைக்கே இருந்திருக்கு. வாங்குற கடன் எல்லாம் வாங்கி நவாப்பு சௌக்கியமா சம்பாதிச்சு சௌக்கியமா இருந்துட்டு அந்த கடனை வசூல் பண்றதுக்கு ஆங்கிலேய கம்பெனிக்கு தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். எவன் சொத்தை எவன்டா கொடுக்கறது? இது மாதிரி நாம என்ன பண்றோம், என்ன எதுக்கு சம்பாதிக்கிறோம், என்ன பண்றோம்னு தெரியாம இப்படி இருந்தோம்னா அந்த பணம் தங்காது. அத விதுர நீதியிலேயே சொல்றார். தனியா பாபம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சில தப்புகள் பண்ணினாலே அந்த சம்பாத்தியம் தங்காது. சில தப்புகள் பண்ணினாலே அந்த சம்பாத்தியம் தங்காது. இப்ப சத்சங்கமே அவருக்கு இல்லை. எங்க போனாலும் ஜனங்கள் வம்பு பேசுறாள், ஜனங்கள் சாப்பாடை பத்தி பேசுறாள், ஒன்னும் வம்ப பேசுறாள். பகவத் ஸ்மரணை இல்லை, லோகக்ஷேமார்த்தமான காரியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டே வந்தார் நாரதர். கடைசியில அவருக்கு பிருந்தாவனத்துல ஒரு வியாதியால பீடிக்கப்பட்ட குழந்தைகளையும் அவர்களுடைய தாயாரையும் பார்க்க, அந்த வியாதிக்கு மருந்து என்ன அப்படின்னு அவளுக்கும் புரியல, நாரதருக்கும் புரியல. பத்ரிகாசிரமத்துல சனகாதிகளை பார்க்க அவர்கள் ஒரு மருந்து சொன்னார்கள். இந்த வியாதி இல்லை, எந்த வியாதிக்குமே மருந்து பாகவதம் தான். ஏன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு தாபத்ரயம்னு சொல்லுவார். இந்த தாபத்ரயம்ங்கிறது லோக ரீதியா உள்ள பரிகாரங்களால ஆத்தியந்திகமா நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. உடம்புல ஒரு வியாதின்னா, தலைவலின்னா மாத்திரை போட்டுக்கிறோம். மாத்திரையோட அந்த மருந்து இருக்கிற பிறகு வலி தெரியாம இருக்கு. மருந்து போன உடனே வலி வந்துடுறது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வியாதி வரத்துக்கு என்ன காரணமோ அதை சரி பண்ணணும். ரெண்டு விதமா சொல்றேன். இப்ப அலோபதி இருக்கு பாருங்க. அலோபதியில நீங்க வலி தெரியாம இருக்கிறதுக்கு தான் அந்த மருந்து வேலை செய்யறது. உங்களுக்கு வியாதிக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறது. ஆயுர்வேதத்தை இருந்தா அப்படி பண்ணாதது. வியாதிக்கு எது காரணமோ அதை தேடும். அது மாதிரி சாஸ்திரங்கள் வியாதிக்கு காரணமானதுங்கிறது அஜ்ஞானம், கர்மா, மோகம், இதெல்லாம் தான் காரணம். இந்த அஜ்ஞானத்தையும் பாபத்தையும் மோகத்தையும் சரி பண்ணிட்டோம்னா சுத்தமான சத்தியமான நித்தியமான சாந்தியை நாம் அடையலாம். சாந்தி தான் நம்மளுடைய சொரூபம். தனியா சுகம்னு ஒண்ணு கிடையாது. சுகம் இல்லாத இடம் கஷ்டம். சுகம்தான் நம்மளோட சொரூபம்ங்கிறது. இத பாகவதம் நமக்கு கொடுக்கும்னு அவர் சொல்ல, இந்த வியாதியை அடைஞ்ச குழந்தைகள் யாருன்னா பக்தி, ஞானம், வைராக்கியம்னு 3 பேர்ல பக்தி அம்மா, ஞான வைராக்கியம்ங்கிறது குழந்தை. இந்த பாகவதத்தினால பக்தியும் புஷ்டியாகி ஞான வைராக்கியமும் புஷ்டியானதுன்னு ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம், ஆத்மதேவன் ஒரு பிராமணனுக்கு குழந்தைகள் இல்லாம ஒரு ரிஷியினுடைய அனுகிரகத்தினால மாம்பழம் கிடைச்சு, அந்த மாம்பழத்தை மனைவிக்கு கொடுக்க, அவள் சாப்பிடாம பசுமாட்டுக்கிட்ட கொடுக்க, அது ஒரு குழந்தைய பெக்க, அதுக்கு கோகர்ணன்னு பெயர். இவள் தன் தங்கையோட குழந்தைய தன் குழந்தையாக இவள் காமிச்சு ஏமாத்திட கணவனை. அவனுக்கு துந்துகாரின்னு பேரு, அந்த மனைவிக்கு துந்துலின்னு பேரு. வளர்ப்புல வெளிப்பட்டு இவன் சத்தா இருக்கான், அவன் அசத்தா இருக்கான். இந்த முனிவருடைய மாம்பழத்தினால வந்தவன் பரம சாத்விகனா இருக்கான், அவன் அசத்தா இருக்கான்.
அவனுடைய அடி உத துஷ்ட சேஷ்டைகளால இந்த ஆத்மதேவன் வீட்டை விட்டு போயிட்டான். கோகர்ணனும் வீட்டை விட்டு போயிட்டான். அவன் தன் அம்மாவை கொண்டு கடைசியில அவனும் கொல்லப்பட்டு அவர்கள் கரையேறணும்னு கோகர்ணன் போய் பிரயாகேல இது கயால போய் சிரார்த்தம் பண்ண, அந்த சிரார்த்தத்தினால அந்த துந்துகாரி கரையேறலன்னு ஒண்ணு நம்ம சாஸ்திரங்கள்ல கயா சிரார்த்தம் தான் ரொம்ப ஹையஸ்டா சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறக்கிறவன் செய்ய வேண்டிய கடமைகள் 3. ஜீவத்தோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச்சன். இருக்கிற காலத்துல சொன்னதை கேட்கணும், வருஷா வருஷம் சிரார்த்தம் பண்ணணும். அதை விட முக்கியம் கயாயாம் பிண்டதானாச்ச. எனவே புத்திரஸ்ய புத்திரதா. கயேல போய் ஒரு தடவை நாம பிண்ட பிரதானம் பண்ணணும். அக்ஷய வட்டம்னு பேரு. நம்ம சிரார்த்தம் பண்ணும் போதே கயே கயே கயேன்னு ஆரம்பிக்கிறதவே வாத்தியார் சொல்லுவார். கயே ஸ்மரிச்சுன்னு தான் சிரார்த்தம் பண்ணணும். விஷ்ணு பாதம்னு பேர். அது விஷ்ணுவோட சிரசு பிரயாக்ராஜ், விஷ்ணுவோட வக்ஷம் உதரம் வயர் அப்படிங்கிறது காசி. அந்த புருஷன் மகாபுருஷனுடைய சரீரத்தை அப்படி வர்ணிக்கிறார். அதனுடைய பாதம்ங்கிறது இதுல கய. அதனால 3 இடத்துலயும் நாம சிரார்த்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும். முதல்ல யாத்திரை போறதை கவனிச்சல, முதல்ல பிரயாக்ராஜ்ல இறங்கி ஸ்நானம் பண்ணி பண்ணுவாள். அப்புறம் காசியில வந்து பண்ணுவா. கடைசியில கையாலவே பண்ணுவா. சில பேருக்கு அது புரியாது. இதுல ரொம்ப விசேஷமான இடம்ங்கிறது கயதான். பாதம் தான் விசேஷம்ங்கிறதுனால பாதோஸ்தி விஸ்வாபூதான்னு வேதமே சொல்றது. அந்த இடத்துல போய் பண்றது ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல பண்ணினா எந்த ஜீவனா இருந்தாலும் கரையேறும். எந்த வகையான மரணமாய் இருந்தாலும் துர்கதி நிவர்த்தி ஆகும். அக்னியில போறதோ, ஜலத்துல போறதோ, விஷபாதையில போறதோ, தானே சூசைட் பண்ணிக்கிறதோ ஏதாவது ஒரு வகையில, இல்லைன்னா விபத்துல உயிர் போறதோ, இன்னொருத்தரால கொல்லப்பட்டு உயிர் போறதோ, கர்மா பண்ணாம அந்த ஜீவன் கரையேறாம இருக்கிறதோ, அல்லது கர்மா பண்ணி அந்த கர்மா சரியா பண்ணாம அங்க வைகல்ய தோஷ நிவர்த்தின்னு தோஷம்னு பேர். அது நான் பண்ணினேனேன்னு சொல்லுவா. உங்களுக்கு என்ன தெரியும்? அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன பண்ணி வச்சார், என்ன நடந்தது? இப்போ ஒரு கல்யாணம் பேருந்தேன்னா கல்யாணம் பண்ணி வச்சார் வாத்தியார். அவளை பொறுத்தவரை வாத்தியார் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு எனக்கு தெரியும். வாத்தியார் என்ன பண்ணி வச்சாருன்னு வாத்தியார் எனக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சுன்னு நான் என்ன பண்ணுவேன்னாரு. அவளுக்கு மந்திரத்துல முக்கியம் இல்லை, போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறா, அதை பண்ணணுங்கிறா, இதை பண்ணணுங்கிறா. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல? நீங்களே பாருங்க, நான் உங்களுக்கு எய்த்தாப்புல கூப்பிடுறேன், வரையலா பாருங்கன்னா அவர் 4 தடவை கூப்பிட்டா அவ அங்கேயே திரும்பி பார்க்கல, போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நிற்கிறேன். நான் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நான் என்னத்த மந்திரத்தை சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. கல்யாணத்துக்கு அங்கமா என்ன உண்டோ அதை பண்றது இல்லை. இது மாதிரிதான் எல்லா காரியத்திலையும் நடக்கிறது. பிரச்சனையே அதுதான். ஒரு காரியம் இல்லை. இந்த சிரார்த்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒன்னும் நம்ம சைடு தப்பு இல்லது அந்த சைடு தப்பு, அது ரெண்டும் சேர்ந்து தப்புங்கிற மாதிரி ஆடுறதுனால இந்த கர்மா சுத்தியா நடக்கிறது இல்லை. இந்த செலவு வாத்தியார் செலவு சொல்றாங்க அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு விஷயம் தெரியாததுனால ஏமாந்து போற விஷயம். அதுல தானாதி விஷயம் வாத்தியார் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு கொடுத்துதான் ஆகணும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சௌரியம். நீங்க 5 ரூபாய்க்கும் பண்ணலாம், 50,000 ரூபாய்க்கும் பண்ணலாம். உங்க சௌரியம் அது. ஆனா உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்பா அம்மா காரியத்துல வரும்போது கணக்கு பார்க்க கூடாது. மௌஞ்சி பந்தே விவாகேச்ச மாதா பித்ரோர் மிருதேஹனி சம்பாதிதஸ்ய வித்தஸ்ய திரயகாலாதிபி ஸ்மிருதா. ஸ்மிருதி வாக்கியம் அது. நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு 3 காலத்துல கணக்கு பார்க்க கூடாது. மௌஞ்சி பந்தே, குழந்தை நம்ம மாத்திரம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவனுக்கு பூணல் போடுறோம்னா ஜம்முன்னு பண்ணணும். அந்த பூணல் எல்லா வேதம் படிச்ச வாழையும் வரவழைச்சு, காயத்ரி 24 அக்ஷரம்னா 24 அத்தியனம் பண்ண கணபாடிகளை வரவழைச்சு அவளுக்கு பூமி தட்சிணை கொடுத்து பண்ணணும். விவாகேச்ச அது மாதிரி குழந்தைகளுடைய கல்யாணம் வரத்தேவும் நன்னா பண்ணணும். மெகந்தினோ அது இன்னும் இது இன்னும் லட்சக்கணக்கா செலவழிக்கிறான். லட்சக்கணக்கா செலவழிக்கிறான் சாப்பாடுக்கு. வைதிகத்தோட வேல்யூ புரியல அவளுக்கு. இதெல்லாம் அவளுக்கு இவாளை சௌக்கியமாவோ சேர்ந்து வைக்கிறதுக்கோ அதுக்கு சக்தி கிடையாது. சாஸ்திரத்துக்கும் புண்ணியத்துக்கும் தான் உண்டு, இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் உண்டு.
சாவித்திரி சரித்திரத்துல மகாபாரதத்துல அவ மீட்டுன்னு வந்தாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மகா பதிவிரதைங்கிறது அவ எல்லாருக்குமே தெரியும். அவ யமன்கிட்டேருந்து மீட்டுன்னு வந்த உடனே இருட்டி போயிடுத்து ராத்திரி. மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியாதவாளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருத்து. சாவித்திரியை காணும்னு தேடுறா, அவ வரா. அதுக்குள்ள அங்க உள்ள மகரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு மாமனார் மாமியார் வந்து குழந்தைகளை காணுமே என்னன்னு தெரியலன்னு அவன் ஞான திருஷ்டியில பார்த்துட்டு வருவான்னா, சாவித்திரி வந்த உடனே என்ன பண்ணினான்னா, போறத்தேவும் அவ பண்ணின காரியம் விரதம் அன்னைக்கு இருந்துட்டு அந்த வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவ காலில் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவ கிளம்பினான். சுமங்கலீரியம் வதூரிமாகும் சமேத பஷ்யதா சௌபாகியமஸ்ரீ தத்வாயாதாஸ்தம் விபரேதனா. நாம ஆசீர்வாதம் பண்றது ரெண்டு வகை. அம்மா நீ நன்னாரு அப்படின்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் தான். அது நம்ம சாமர்த்தியம், நமக்கு என்ன புண்ணியம் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும். நல்ல மனசு இருந்தா போருங்கிறது விஷயம் வேற, நம்ம மனசே நல்ல மனசா நமக்கு எப்படி தெரியும். அதனால நாம பண்றதே வேதோக்தமான ஆசீர்வாதம்னு சொல்லுவா. அப்படின்னா வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். என் சாமர்த்தியத்துல உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணல, வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன். அது மாதிரி அவ வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினா அவன் யம தர்மராஜன் அங்கேருந்து கிளம்புறதுக்கும் இவ ஆசீர்வாதம் பண்ற டைமும் ஒரே டைம். அங்கேயே அவன் எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுட்டு தான் வந்ததே. அவன் இத வந்து சாவித்திரிக்கு புரிஞ்சதுனால திரும்பி வந்த உடனே முதல் நமஸ்காரம் இந்த அக்னிஹோத்திரிகளுக்கு தான் நமஸ்காரம் பண்றாள் அவன். அவர்கள் சொன்னார்கள் இவள் மீட்டுன்னு வந்திருக்காள்னு. அப்ப சாவித்திரி சொல்றா, என் சாமர்த்தியம் இல்லை உங்க ஆசீர்வாதம், என் சாமர்த்தியம் இல்லை உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு. அதனால வந்து இந்த ஆசீர்வாத பலத்தினால வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு சொல்றேன். அது மாதிரி இந்த காலத்துல எல்லாம் எத்தனை வைதிகா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா, கல்யாணம்னா கிரேடா உட்காந்துருப்பா. பூர்ணமா அத்தியானம் பண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி இருப்பா. பூரி தட்சிணை எல்லாம் கொடுப்பா நிறைய. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு இதுவா கொடுக்கறது எல்லாமே கல்யாணங்கள்ல குறைஞ்சு போயிடுத்து. அதெல்லாம் மாத்தணும். நம்ம வாத்தியார்த்தையே சொல்லி எல்லா சாட்சிலையும் வர சொல்லுங்க, எல்லா வேதமும் சொல்லி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். அது மாதிரி மாதா பித்ரோர் மிருதேகன், அப்பா அம்மா காலமாற சமயத்துல என்ன உண்டோ அந்த அளவுக்கு யதாசக்தி பண்ணணும். அதை கேட்டுக்கணும். எல்லாம் ஒண்ணும் இல்லாத விஷயம், குப்பையெல்லாம் கேட்கிறோம், மனசுல வாங்கிக்கிறோம். ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்த விழுந்து விழுந்து படிக்கிறான், விழுந்து விழுந்து கேட்கறான். இது என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அரை மணி நேரம் ஆகுமா இந்த விஷயத்த படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன பெருசா ஒரு லிஸ்ட் வேணா நான் அனுப்புறேன் பாருங்க. ஒரு 2 நாள் கூட ஆகாது நம்ம மனசுல வாங்கிக்கிறதுக்கு. 4 நாள் காரியம் என்ன, 10ஆம் நாள் என்ன, 11ஆவது நாள் என்ன, 12ஆவது நாள் என்ன அப்படிங்கிறத மனசுல வாங்கிக்கிறது. இதை பண்றதுக்கு நம்ம சக்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்தி. ஆனா நமக்கு அந்த அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு பயம். யார் முதுகுலையாவது சவாரி பண்ணலாம்ங்கிற எண்ணம். வாத்தியார் முதுகுல ஏறின்றான். அவர் என்ன பண்றாரு, இவனுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்க வேண்டியிருக்கு. நாம தெரிஞ்சுக்கணும். நாலெட்ஜ் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. என்ன பண்றோமோ அதை பத்தி நாம தெரிஞ்சுன்னு ஸ்ரத்தையா தேயம், நன்னா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு பண்ணணும். பண்ணினா அதுக்கு அந்த கர்மாவுக்கு பலன் கூட. இந்த கயாசிரார்த்தத்துல அவன் கரையேறலன்னு உடனே எதனால அவனை கரையேற்றலாம்ங்கிறதே சூரிய பகவான் தான் இந்த சப்தாகத்தை சொல்லி, சப்தாகத்தை கோகர்ணன் பண்ணி தன் சகோதரனை கரையேற்றினான்னு இன்னொரு சரித்திரம் இது. அந்த சப்தாக கிரமம்ங்கிறது அதுலதான். அந்த சூரிய பகவான் சொன்னது அது கௌஷிக சம்ஹிதைன்னு இருக்கு. கோகர்ணன் பண்ண சம்பிரதாயப்படிதான் இங்க நடக்கிறது. பொதுவா பாகவதத்தை கதையா கேட்டாலும் சப்தாகம் தான், பாகவதத்தை 7 நாள் படிச்சாலும் சப்தாகம் தான், இன்னொருத்தரை விட்டு படிக்க சொன்னாலும் சப்தாகம் தான். அப்படிலாம் இல்லாம அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பூர்வாங்கம் உத்தராங்கங்கள்லாம் இருக்கு. அவைகளோட அந்த பாகவதத்தை சப்தாகமா பண்றது யதா விதின்னு பேர். அது கௌஷிக சம்ஹிதையில இருக்கு. அந்த முறைப்படி காத்தால வந்தா நம்ம வந்து அனுஜ்ஞ, விக்னேஸ்வர பூஜை, கிரகப்பிரீதி, நாந்தீஸ்வரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், வரணம், சுகவரணம், சூதவரணம், பரீட்சித் வரணம் அப்படின்னு அந்த பாராயணத்துக்குள்ளவாள்லாம் வரிச்சுட்டு கலசத்துல புருஷ சூக்த விதானத்தினால் ஆவாகனம், நவக்கிரகம், சப்த சிரஞ்சீவி, ஷோடச மாத்திருகணங்கள், 32 மகரிஷிகள், உத்தவாதி 16 மகான்கள், இவர்கள்லாம் ஆவாகனம் பண்ணி
அவர்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு மேல பாகவத பாராயணம் ஆரம்பிச்சா முத நாள் வராக அவதார பரிந்தம் பாராயணம், 2வது நாள் எடுத்துட்டோம்னா ரிஷபாவதார பரிந்தம் பாராயணம், 3வது நாள் நிருசிம்மாவதார பரிந்தம், 4வது நாள் கிருஷ்ணாவதார பரிந்தம், 5வது நாள் ருக்மணி கல்யாணம் பரியந்தம், 6வது நாள் ஹம்சோபாக்கியானம் பரியந்தம், 7வது நாள் சப்தாக பூர்த்தி. இப்படி வருது. இந்த முறைப்படி பாராயணம் நித்தியப்படியே 12 மணி 11:30 12 மணிக்குள்ள பாராயணம் பூர்த்தி ஆயிடும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை உண்டு பகவானுக்கு நித்தியப்படி. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் உண்டு.